டேஸ்டியான வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாழைக்காவை இந்த மாதிரி தோல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ண பீசஸ்லாம் வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் வெந்ததும் வாழைக்காயை தண்ணியிலேருந்து எடுத்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் வேற ஒரு கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதில் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு தக்காளியை சின்ன சின்ன பீஸ் தான் கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டும் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, மிளகாத்தூள், தேங்காய், சோம்பு ஆட் பண்ணி கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். தக்காளி வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த வாழைக்காயும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பார்த்தா நமக்கு சூப்பர்வான வாழைக்காய் ஃப்ரை ரெடி.